श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. வணக்கம் அன்பர்களே, ராமநவமி அன்னைக்கு சாய்பாபா கூட ஷீரடியில் இருக்கிற கொடுப்பனும் அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்குமே கிடச்சிடாது. ஆனால் அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிச்சு. அந்த அனுபவத்தை தான் நான் இப்போது எல்லாம் சாய்பாபா யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கும் அன்பர்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ண போகிறேன். தெரிந்து கொள்ள வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக ராமநவமிக்கு நாங்கள் போகிற நாளும் பக்கத்தில் வந்துருச்சு. சரி, இப்போ பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு April 13 அன்னைக்கு அம்மா பேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு சுர்கேஸை எடுத்து வச்சாங்க. எப்போவுமே எங்களோட வீட்டில் எதை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சாய்பாபாவோட ஆசீர்வாதமும் குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு இந்த பயணம் முழுக்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்மா உதியும் திருமணியும் தான் எப்போவுமே ஃபர்ஸ்ட்டு சுர்கேஸில் எடுத்து வைப்பாங்க. அதே மாதிரி இந்த டைமும் அம்மா எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் எங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அம்மாட்ட நாங்கள் மடித்து கொடுத்துட்டு இருந்தோம். அம்மா அது எல்லாத்தையுமே நீட்டாக பேக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சண்டே வந்துட்டு ஏதாவது ஒரு பொருளை மறந்துட்டோம் அப்படின்னா அந்த பொருளை எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது, மற்ற திங்ஸ் எல்லாத்தையுமே நீட்டாக பேக் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு அந்த நாள் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மண்டே காலையில் 2:30க்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டோம். அடப்பாவிகளா, எதுக்குடா 2:30க்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் அது ஒரு பழக்கம் உண்டு. எப்போவுமே ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் வர்றதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி அங்கே போயிடணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அப்போ தான் எந்த ஒரு ஹரிபரியும் இல்லாமல் நம்மளோட ட்ராவல் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு அந்த பழக்கம் உண்டு. அதனால் நாங்கள் காலையில் 2:30க்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டோம். அம்மா நைட்டு 11:30க்கெல்லாம் எழுந்திரிச்சி ட்ரெயினுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா, நாங்கள் தூங்க போகிறதே 11:30க்கு தான் இருக்கும், நீங்கள் 11:30க்கு எந்திரிச்சு சமையல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். நாங்கள் எங்களோட வீட்டில் எப்போவுமே 8:30 9 o'clockலாம் தூங்கிடுவோம். அதனால் நான், சிஸ்டர், அப்புறம் டேடி எல்லாமே வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் வேக்கப் ஆனோம். பட் மம்மி வந்துட்டு 11:30க்கெல்லாம் வேக்கப் ஆனதுனால அம்மாவுக்கு கொஞ்சம் டயர்டு இருக்க தான் செஞ்சிச்சு. 2:30க்கு எழுந்திரிச்சேன்னா அப்படியே சரி அம்மா என்னதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரிசையாக பார்த்தேன். எல்லாமே அம்மா ரெடியாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. வாட்டர் பாட்டில் முதற்கொண்டு அம்மா எல்லாமே தண்ணி பிடிச்சி ரெடியாக வச்சுருந்தாங்க. அப்படியே சரி கிச்சன் ரூமில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். மதியத்துக்கு அம்மா புளியோதரையும் லெமன் ரைஸும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கூட்டு வந்துட்டு எனக்கும் என் தங்கச்சிக்கும் பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அம்மா எங்களுக்காக பொட்டேட்டோ ஃப்ரை கொஞ்சம் அதிகமாகவே பண்ணியிருந்தாங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்துட்டு சேவு, அதுக்கப்புறம் அங்கே வெளியில் வடை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு சப்பாத்தி ரெடி பண்ணியிருந்தாங்க. சப்பாத்திக்கு கூட்டு வந்துட்டு வெங்காயமும் தக்காளியும் வதக்கி வச்சுருந்தாங்க. ஏன்னா ட்ராவல் டைம் வந்துட்டு அதுதான் கெட்டு போகாது அப்படிங்கிறதுனால. அப்புறம் எல்லோரும் கிளம்பி முடிச்சதுக்கப்புறம் அம்மா ஒவ்வொரு லக்கேஜாக சாய்பாபா முன்னாடி எடுத்து வச்சாங்க. பாட்டில்ஸ் எல்லாமே அம்மா ஒரே கட்டைப்பையில் அடுக்கியிருந்தாங்க. அந்த கட்டைப்பை அவ்வளோ வெயிட்டை தாங்காது அப்படிங்கிறதுனால அப்பா அதை வந்துட்டு 2 கட்டைப்பையாக பிரித்து வை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அம்மாவும் அதை பிரித்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா லக்கேஜையும் எடுத்து சாய்பாபா முன்னாடி வச்சு பிளெஸிங்ஸ் வாங்கினதுக்கப்புறம் எல்லா லக்கேஜையும் எடுத்து திருப்பி வெளியில் வச்சுட்டோம். ஷீரடிக்கு நாங்கள் ஆல் செட் எல்லாம் ரெடியாக இருந்தோம். வேனுக்காக இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் மாமாவுக்கு கால் பண்ணி மாமா வேன் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். மாமா வேன்லாம் வந்துருச்சுமா, எல்லாமே நாங்கள் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு இருக்கோம், நீங்கள் ரெடியாக இருங்க, வேன் வந்தோடனே ஏறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை எல்லாமே ஒன் டைம் எல்லாமே தண்ணி டேப்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு எல்லா லக்கேஜும் எடுத்து திருப்பி வெளியில் வச்சுட்டு வேனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மாமா சொன்ன மாதிரியே டைம் கரெக்டாக இருந்துச்சு. வேனை ரிவர்ஸ் எடுத்து விட்டுட்டு இருந்தாங்க. அப்பா அதுக்குள்ளேயே வந்துட்டு இன்னொரு மாமாவுக்கு கால் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வேன் வந்துருச்சு, நீங்கள் ரெடியாக இருங்க, அடுத்து உங்கள் வீட்டுக்கு தான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேனில் லக்கேஜ் எல்லாமே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் எங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அத்தை வீட்டில் எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் டேடியோட ஃப்ரெண்டு வீட்லேயும் அவங்கள போய் பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வண்டியை டேரெக்டாக புதியமுத்தூருக்கு விட்டோம். அன்பர்களே, நீங்கள் யாரும் புதியமுத்தூரை பார்த்தது கிடையாதா?
இந்தா பாருங்கள், இதுதான் புதியம்புத்தூர். புதியம்புத்தூருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு அப்படியே டேரெக்டாக ஆச்சி வீட்டுக்கு போய் ஆச்சியை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே எங்கள் அத்தை வீட்டுக்கு போய் அத்தையையும் தம்பியையும் பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி இங்கேயே காஃபி குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணி காஃபி குடிக்கிறதுக்கு எல்லோரும் காஃபி ஷாப்புக்கு போகணும். அத்தை வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் காஃபி ஷாப் இருந்ததுனால அது ரொம்பவே வசதியாக போயிடுச்சு. உள்ளே போனோடனே என் தங்கச்சி அவளுக்கு பிடிச்ச உளுந்த வடையை வாங்கிட்டா, எங்கள் அம்மாவும் உளுந்த வடை வாங்கிட்டாங்க. என் தங்கச்சிக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிளாக் டீ ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் 2 பேரும் எங்களோட ஃபேவரட்ஸை வாங்கிட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அத்தை இளநியை பார்த்ததுனால எனக்கு இளநீ வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு மாமாட்ட கேட்டாங்க. உடனே மாமாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இளநீ வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் இளநீ நல்லாயிருக்கு அப்படின்னு உடனே எங்கள் அம்மாவும் இளநீ குடித்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி டேரெக்டாக கோவில்பட்டிக்கு வண்டியை விட்டுட்டோம். ஆக்சுவலாக காஃபி குடிக்கும் போதே நல்லா விடிஞ்சிருச்சு, ஆனால் போக போக இன்னும் நல்லாவே விடிய ஆரம்பிச்சிருச்சு. அப்பா, ஒரு வழியாக கோவில்பட்டிக்கு வந்தாச்சு. நீங்கள் கோவில்பட்டி ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தது இல்லையா? வாங்க போய் பார்க்கலாம். அப்படியே மெதுவாக எல்லாரும் வேனில் இருந்து லக்கேஜ் எல்லாத்தையும் கீழே இறக்கி வச்சோம். சரி அப்படியே போய் சாப்பிட்றலாமா இல்லை லக்கேஜ் உள்ளே வச்சுட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிச்சுட்டு இருந்தோம். உடனே எங்கள் அத்தை வந்துட்டு நான் ரயில்வே ஸ்டேஷன்லேயே இருந்துடுறேன், நீங்கள் வந்துட்டு போய் சாப்பிட்டுட்டு வாங்க, எனக்கு வரும்போது நீங்கள் வந்து பார்சல் மட்டும் வாங்கிட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அத்தையை மட்டும் அங்கே விட்டுட்டு எல்லோரும் சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம். எப்போவுமே நாங்கள் கோவில்பட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தால் இந்த கடையில் போய் தான் சாப்பிடுவோம். இந்த கடையில் மார்னிங் டிஃபனாக இருந்தாலும் சரி, லஞ்சாக இருந்தாலும் சரி, டின்னராக இருந்தாலும் சரி, இந்த ஹோட்டலை அடிச்சுக்கிட வாய்ப்பே இல்லை. சொன்ன இடத்துக்கு வந்தாச்சு. விக்னேஷ் மெஸ் உட்காந்தோடனே எல்லாருக்கும் இலைய போட்டாங்க. இந்த ஹோட்டலில் ஒரு சிறப்பம்சம் இருக்குது. இந்த ஹோட்டலில் அவங்க சுற்றி திருக்குறளில் மாடர்னாக எழுதியிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நெய்யினால் சுட்ட தோசை மணக்கும், மணக்காதே எண்ணெயினால் சுட்ட தோசை. இந்த மாதிரி ஹோட்டலை சுற்றி எழுதுனதை நாங்கள் வாசித்து கொண்டே எங்களோட சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வடை வந்து வச்சாங்க. அப்படியே எங்கள் அம்மாவுக்கு, என் தங்கச்சிக்கு, எங்கள் அப்பாக்கெல்லாம் வடை வந்து வச்சுட்டாங்க. எனக்கு உளுந்த வடை பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அப்பா என்னோட பங்கையும் வாங்கி சாப்பிட்டுட்டாங்க. அப்பா வந்து இட்லி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு சட்னி 2 விதமான சட்னியும் எங்கள் எல்லாத்துக்கும் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கான தோசை வந்துருச்சு. நான் வந்து ஆனியன் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அம்மாவும் தங்கச்சியும் பிளெயின் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தான் ஃபஸ்ட்டு தோசை வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட பங்கான பிளெயின் தோசையை வச்சாங்க. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வச்சாங்க. அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கு வச்சாங்க. அன்பர்களே, தோசையை பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுதா? வா, எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. எப்படா சாம்பார் ஊற்றுவீங்க, எப்படா சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன். அவங்க வந்து சாம்பாரை ஊற்றின உடனே வா வெளுத்துக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்களோட ஜேர்னியில் எங்கள் கூட ஒரு பர்த்டே பாயும் ட்ராவல் பண்ணான். பர்த்டே பாய்க்கு பர்த்டே செலிப்ரேஷன் ட்ரெயினில் நடந்துச்சு. என்னடா ட்ரெயின்லையா? ஆமாங்க, ட்ரெயினில் தான். தெரிந்து கொள்ள நீங்கள் அடுத்த vlog வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக தான் சொல்கிறேன், மறக்காமல் எல்லாம் சாய்பாபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்த vlog அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டே டியூன்ட் வித் எல்லாம் சாய்பாபா யூடியூப் சேனல். உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ கிடைக்க எல்லாம் சாய்பாபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மன அமைதியை கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மனசில் என்ன தோணுச்சோ அதை கமெண்ட் பண்ணுங்கள்.